இலங்கை சிறையில் உள்ள 38 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி கடிதம். விவசாயிகளுக்கு நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் கோரிக்கை. தமிழகத்தில் கடும் எதிர்ப்பையும் மீறி கையெழுத்தாகிறது ஹைட்ரோ கார்பன் திட்டம். தனியார் நிறுவனங்களுடன் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முன்னிலையில் இன்று ஒப்பந்தம். மக்கள் ஆதரவின்றி ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த மாட்டாது. மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விளக்கம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் தங்களது போராட்டம் வேகம் எடுக்கும். போராட்ட குழுவினர் எச்சரிக்கை. டெல்லியில் 14வது நாளாக போராட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும். தமிழக விவசாயிகள் உறுதி. சென்னை ஆர்.கே. நகர் இடைத்தேர்தல். தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் இறுதிப் பட்டியல் இன்று மாலை வெளியீடு. லைகா நிறுவனத்தின் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் காட்டம். தமிழகத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதற்கு பாஜக சதி செய்துள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் குற்றச்சாட்டு.